வணக்கம் நண்பர்களே. இப்போ திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அந்த கலெக்டர் சங்கீதா அவங்க அங்கே மட்டும்தானே போட்டாங்க. மொத்த மாவட்டத்தில் எதுக்கு கைது பண்ணீங்க? எல்லாரும் ஆஃபீஸர் அதிகாரி மேலேயும் 21 செக்ஷன் படி போடுங்கன்னு எச்சராஜ் சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. மதுரைக்கு மட்டும்தான் அவங்க ஏன் போட்டாங்கன்னு சொல்கிறாங்கனாக்கா, நல்லிணக்கத்தை மத நல்லிணக்கத்தை காக்கணும் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, முஸ்லீம் சமூகத்தை கலெக்டரிடம் முறையிட்டனர். இதையடுத்து டிசம்பர் 19 திருமங்கலம் ஆர்டிஓ தலைமையில் அமைதி கூட்டம் நடந்தது. அப்போ தர்கா இந்து அறநிலைத்துறை சமர்ப்பிக்கவில்லை என்பதால் நீதிமன்றம் மூலம் பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் என்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கருத்தில் கொண்டு இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது 18 இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் 200 பேர் மாநில தலைவர் காடேஸ்வர புண்ணிய தலைமையில் கலந்துட்டாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த அமைதியை பராமரிக்க போட்டேன் தடை உத்தரவுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் ஆர்ப்பாட்டம் நடந்து அதே அன்றைக்கி தர்காவுக்கு ஆடுகோழி எடுத்துகிட்டு போகிறான் மாம்சம் சாப்பிடும்போது அந்த முஸ்லீம் மதத்தினர் அட்டகாசம் பண்ணும்போது அதை ஏன் தடுக்கலை காவல்துறையோ? ஏன் அந்த கலெக்டர் அந்த நடவடிக்கை எடுக்கலை? பாரபட்சம் மாற மாதிரி இருக்குல்ல. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இதில் பாஜகவுக்கு எழுச்சி ஆகி போச்சு. திரண்ட கூட்டத்தாலே போலீஸார் திணற ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் பக்தர் மீதெல்லாம் வழக்கு போட்டிருக்கேன், 86 வழக்கு. அதுதான் அண்ணாமலையும் சொல்லியிருந்தார். இந்த கூட்டம் டக்குன்னு கூட்டின கூட்டம் இந்த உத்தரவு வந்தனையும் இதில் தனித்து போட்டிட்டு 2ஆம் இடம் பெற்றிருந்த நிலையில் தற்போது போலீஸார் கெடுபடியாக பாஜக எழுச்சி ஏற்பட்டுருச்சு. மதுரை தொகுதியில் பாஜக தனித்து போட்டிட்டு அந்த 80 தொகுதியில் இந்த தொகுதி ஏதோ வருது. அதனால் இப்போ ஒரு வேளை இவங்க கேண்டிடேட்ஸை முன்னாடி அறிவிக்கும் போது இந்த இடத்துக்கு ஒரு வேளை கட்சியை இணைச்ச சரத்குமார் இங்கே திருப்பங்குன்ற தொகுதிக்கு இப்போவே அறிவித்து அவருக்கு கள நடவடிக்கை பண்ண சொல்லலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனு. இப்போ சேகர் பாபு என்னங்கிறாரு, இது பின்னாடி பாஜக தான் இருந்திருக்குன்னு. தூண்டி விட்டது யாருன்னு தெரியல. அதுக்கு இந்துக்களுக்கு சப்போர்ட் வந்தால் இந்துக்கள் ஓட்டு மட்டும் வேணுங்கிற சேகர் பாபு முதல்வர் எங்களுக்கு கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்காராம். யார்? சேகர் பாபு சொல்கிறது. வட மாநிலம் போல் இங்குமெல்லாம் பண்ண முடியாது, முதல்ல இரும்புக்காரன் அதைத்தான் சொன்னார். இரும்புக்காரன் நீட்டுவியா, யாரை இது இரும்புக்காரன் பண்ணணும்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார். முருக பயத்தில் கை வைத்தால் நீ இருக்க மாட்டேங்கன்ட்டார் அண்ணாமலை. யாராவது பஸ்ஸை உடைத்து தீ வச்சு கொளுத்தினாங்களா? வாட்டுக்கு அமைதியாக கோர்ட் ஆர்டர் வந்தேன்னு பண்ணிட்டு போனாங்க. நீங்கள் போதைப் பொருள் விற்றதுக்கு 2021 9632 பேர், 2022 588, இது மாதிரி பல கேசஸ் இருக்குது. ஒரு ஆண்டுலேயே வழக்கெல்லாம் நிறையா இருக்குது. இதை பற்றி என்ன இரும்புக்காரன் கொண்டு அடைக்கினேன்? கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்த முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டார். கஞ்சா தலைநகரமாகி போச்சு. இரும்புக்காரன் கொண்டு முருகபத்திரமை கை வைத்தால் நீங்கள் இருக்க மாட்டீங்க. நீதிமன்றம் அனுமதி தந்த வழியில் போராட்டம் நடக்கிறது. அவ்வளோ பேர் கூடினார் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ பிரச்சனை உருவாக்குறது நவாஸ் கனிதான்றது இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டார். இரும்புக்காரன் பார்த்துக்கோ, நாங்கள் உங்களை எப்படி அடக்கணும்னு தெரியுன்றது சொல்லிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா, சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் வெளியே ஆட்டோவில் 18 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளார். அவர் கூக்குரலை கேட்டு காவல் கட்டுப்பாட்டறை கலைத்த ஒரு நல்ல மனிதர் அது பயங்கரமான யதார்த்தமாக மாறிவிட்டது. பாலியல் வன்கொடுமை அது போதைப் பொருள் எளிதில் கிடைக்கக்கூடிய பொருளாக மாறிவிட்டது. இது மாதிரிலாம் நிறைய போயிட்டுருக்கு. இதுதான் அந்த அரசாங்கம், வேறு ஒன்றும் கிடையாது. தமிழக அரசு வேண்டுமென்றே மெத்தனமாகிட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் அதிகாரிகள் உறுதி செய்வதற்கு முன் இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்படுவாரோன்றாங்க. இதில் கிருஷ்ணகிரியில் 3 ஆசிரியர்களே ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு இதானதாகவும் நிறையா வந்துட்டுருக்கு செய்திகள். இதெல்லாம் இருக்குது. மந்திரிகள் ஒன்றும் சரியில்லை, எல்லாம் ஈடியில் உள்ளே போகிற மந்திரிகள் தான். இந்த ஆட்சியில் ரத்தத்தில் இன்னும் 200 வரணுங்கிற. இப்போ அந்த ஞானசேகரன் என்ன ஆகி போச்சு, பிளட் டெஸ்ட் பண்ணுறது மாதிரி பண்ணுறலாம், குரல் எந்தெந்த போலீஸ்காரங்கிட்டலாம் என்ன பேசினா அப்படி இப்படின்னு ட்ராக் எடுத்து அந்த இவன் குரல் மாதிரியெல்லாம் ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க. இதில் அண்ணாமலையே சொல்லியிருந்தார், யார்கிட்ட பேசுனா நீ போலீஸ் நீ ஒழுங்காக வேலை பார்க்கலாம் எல்லாம் வெளியிடுவேன் இருக்கார். ஸோ இந்த திமுக மொத்த குடுமையும் அண்ணாமலை கையில் தான் இருக்குது. ப்ளஸ் இது டாப்அப் திருப்பரங்குன்ற இஷ்யூ, வேறு சினிமாலாம் இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். இவங்க போதை கஞ்சா வழக்கம் போல் தெரிஞ்சது தான். இந்த பெண்கள் சீரழியிறது மொத்தத்தில் ஒரு திருட்டு திராவிட மாடல் யூஸ்லெஸ் ஆச்சு. அதுதானே இந்துக்களுடைய விரோதம் இப்படித்தானே.
அப்போது இதை எப்படி முடிவு கட்டுன்னு பார்ப்போம். இப்போ அந்த டெல்லி டீம் அங்கேருந்து திருப்பங்குன்றத்துக்கு அனுப்ப போகிறாங்க அதை ஆராய. இந்த 3 ஐபிஎஸ் அதிகாரி அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் அதே மாதிரி அவனை வந்து அந்த குரல் பண்ணி இன்னும் பல டெஸ்ட்டு பண்ணலாம் அவனை. நார்காட்டிக் டெஸ்ட்டெல்லாம் போயிட்டாங்கனாக்கா அவன் தன்னைத்தானே உளறிடுவான் எல்லாத்தையும் ஞானசேகரன். அந்தளவுக்கு இன்னும் போகலன்னு நினைக்கிறேன். சரியாக திருப்தி படலைன்னா அப்படி தான் சொல்லுவாங்க கோர்ட்டில் பிற்பாடு. அதில் வந்து இந்த எந்த அரசியல் குறுக்கீடுலாம் வந்தால் பிடிச்சிடலாம். இது எப்படி வருது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பார்ப்போம். ஸோ அட்டர் ஃபெயிலியர் அதுதான் இங்கே திராவிடம். நன்றி.